ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம ப்ளவுஸுக்கு ஷோல்டரும் ஆம்ஹோல் உயரமும் எவ்வளோ வைக்கணும், எந்தெந்த சைஸ் உள்ளவங்களுக்கு எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நமக்கு ஒவ்வொரு கழுத்தோட இறக்கத்தை பொறுத்து ஆம்ஹோல் உயரத்தில் வந்து என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு கழுத்தோட இறக்கம் எவ்வளோ வைக்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு கழுத்து வந்து போட் நெக், காலர் நெக், மீடியம் நெக், டீப் நெக்குன்னு நமக்கு வேறுபாடு வரும். இப்போ வந்து போட் நெக், காலர் நெக்குன்னு சொல்லும் போது கழுத்தோட இறக்கம் 1லேருந்து 4 இன்ச் வரை இருக்கும். மீடியம் நெக்குன்னு சொல்லும்போது 5லேருந்து 8 இன்ச் இருக்கும். டீப் நெக்குன்னு சொல்லும்போது 8லேருந்து 11 இன்ச் இருக்கும் கழுத்தோட இறக்கம். இப்போ இந்த இறக்கத்தை பொறுத்து நம்ம எப்படி ஆம்ஹோல் உயரத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து போட் நெக் அண்ட் காலர் நெக்குக்கு பார்க்கலாம். கழுத்தோட இறக்கம் வந்து 1 இன்ச்லேருந்து 4 இன்ச் வரை இருக்கும்போது நம்ம அந்த ஆம்ஹோல் உயரம் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சி விட்டுருப்போம். வரைஞ்சி விட்டுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் நிறைய துணி இருக்கும். ஏன்னா கழுத்தோட இறக்கம் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது, ஆனால் துணி வந்து நிறைய இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அதில் நம்ம தச்சு முடித்து போட்டதுக்கு பிறகு பின்பக்கம் வந்து நிறைய துணி சுருங்கி வந்து இந்த மாதிரி இருக்கும். அப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆம்ஹோல் உயரம் நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல, அதில் இருந்து உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச் வரை நம்ம உள்ளே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர் லைன்லேருந்து இந்த மாதிரி சரித்து லைன் போட்டு எல் ஷேப் போட்டுட்டு அந்த ஆம்ஹோல் ரவுண்டை வந்து வரைஞ்சி விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா நம்ம தச்சு முடித்த பிறகு நமக்கு அந்த துணி அதிகமாக இருக்காது. மீடியம் நெக்கை பொறுத்தவரை நம்ம எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ண வேண்டாம், அது அப்படியே இருந்தாலே ஓகே தான். டீப் நெக்குக்கு வந்து நமக்கு வந்து இப்போ கழுத்தோட இறக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு துணி அந்த இடத்துல அந்த ஆம்ஹோல் சைடு துணி வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த ஆம்ஹோல் லைனில் இருந்து வெளியே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சரித்து லைன் போட்டுக்கோங்க. அடுத்து ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 இதில் தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். மீடியம் நெக்குக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. டீப் நெக்குக்கு வெளியே மார்க் பண்ணிக்கோங்க, காலர் நெக்குக்கு உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.